இயேசுவில் பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய 3வது வெள்ளிக்கிழமை சிலுவை பாதையில் நாம் பங்கெடுத்திருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல இன்று மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய திரு இதயத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இன்றைய நாளில் நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிந்தனை ஒரு கருத்து: உறவுகளை நேசிப்பது இயேசுவின் தாகம் என்ற ஒரு மைய சிந்தனைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். உறவுகளை நேசிப்பது இயேசுவின் தாகம். இயேசுவின் தாகம் என்ற மைய சிந்தனையை வைத்து ஒவ்வொரு நாளும் அன்றைய இறை வார்த்தைகளை மையப்படுத்தி அந்த மைய சிந்தனையை ஒட்டி ஒவ்வொரு தலைப்பாக நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். இன்றைய வாசங்களை வைத்து நாம் தியானிக்க இருப்பது உறவுகளை நேசிப்பது மதிப்பது இயேசுவின் தாகம். இந்த சிந்தனை இன்றைய வாசங்களில் எப்படி வருகிறது, இன்றைய வாசங்கள் இதை எப்படி நமக்கு உறுதி செய்கின்றன என்பதை நாம் சிந்திப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை நாம் வாசித்தோம். தொடக்க நூல் புத்தகத்திலிருந்து நாம் வாசித்திருக்கிறோம். ஒரு நிகழ்ச்சி யோசேப்பை பற்றி, அவருடைய அண்ணன் தம்பிகளை பற்றி ஒரு நிகழ்ச்சி வருகிறது. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அனுப்பப்படுகிறார். யாக்கோபு அனுப்புகிறார், தந்தை அனுப்புகிறார். அப்படி யோசேப்பு செல்லுகிற போது அவருடைய சகோதரர்கள் அவர் மீது கோபம் கொள்கிறார்கள். அவரை கொன்று போட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவரை ஒரு பள்ளத்திலே, ஒரு பாதாளத்திலே தள்ளிவிட்டு ஒரு மிருகம் அவனை அடித்து விட்டது என்று தந்தையிடம் சொல்லலாம் என்று அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். ஆனால் முடிவை மாற்றிக்கொண்டு எகிப்துக்கு செல்லக்கூடிய அந்த வியாபாரிகளிடம் யோசேப்பை விற்றுவிடுகிறார்கள். இன்றைய முதல் வாசகத்தினுடைய ஒரு செய்தி. முதல் வாசகத்தில் நாம் வாசித்தது. நற்செய்தி வாசகத்தில் நாம் என்ன வாசித்தோம்? ஆண்டவர் இயேசு ஒரு புது உவமையை சொல்லுகிறார். திராட்சை தோட்ட தொழிலாளர்களிடம் தனக்குரிய பங்கை கொண்டு வர வேண்டும், பெற்று வர வேண்டும் என்று தோட்ட தொழிலாளனுடைய உரிமையாளர் தன்னுடைய வேலையாட்களை அனுப்புகிறார். ஒவ்வொருவராக அனுப்புகிறார். ஆனால் தோட்ட தொழிலாளர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களை கொன்று போடுகிறார்கள், நையை புடைத்து அனுப்புகிறார்கள். இப்போ தோட்டத்தினுடைய உரிமையாளர் தன்னுடைய மகனை மதிப்பார் என்று சொல்லி தன்னுடைய மகனை அனுப்புகிறார். ஆனால் இந்த தோட்டத்திலே வேலை செய்யக்கூடிய இந்த பணியாளர்கள், வேலைக்காரர்கள், இவன் தான் தோட்டத்துக்குரியவன், இவனை கொண்டு போட்டால் தோட்டம் நமக்கு உரித்தாகும், சொந்தமாகும் என்று சொல்லி அவனை கொண்டு போடுவதாக இயேசு அந்த உவமையை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, 2 நிகழ்வுகளில் நாம் உறவுகளை எப்படி நாம் இணைத்து பார்ப்பது? முதல் வாசகம் நமக்கு உறவுகளை பற்றி நன்றாக புரிந்து விடுகிறது. சொன்ன அண்ணன் தம்பிகளை தன்னுடைய தம்பியை கொலை செய்கிறார்கள், கொலை செய்வதற்குண்டான முயற்சி இருக்கிறார்கள். இப்போ முதல் வாசகத்தை நாம் பார்ப்போம். ஏன் இந்த சகோதரர்கள் தன்னுடைய சொந்த தம்பியை கொலை செய்வதற்குண்டான காரணம் என்ன என்று பார்க்கிற போது, தொடக்க நூல் 37ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்த இன்றைக்கு அந்த பகுதியை தான் வாசித்தோம். ஆனால் அதுக்கு முன்பாக வரக்கூடிய சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் காரியம் என்னவென்றால், யாக்கோபு யோசேப்பை அதிகமாக அன்பு செய்தார். ஏன் மற்ற பிள்ளைகளை அன்பு செய்ததை விட யோசேப்பை அதிகமாக அவருடைய தந்தை அன்பு செய்தார்? இன்றைய முதல் வாசகம் நமக்கு வருகிறது. காரணத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? தன்னுடைய முதிர்ந்த வயதில் இவன் பிறக்கிறான். எல்லாம் ஒரு கடைசி வருஷத்தில், கடைசி காலத்தில் தனக்கு பிறந்த அந்த குழந்தை ஒரு அன்புக்குரிய குழந்தையாக மாறுகிறது. அதான் இன்னைக்கு முதல் வாசகத்தில் நாம் வாசித்தோம். தன்னுடைய முதிர்ந்த வயதில் இந்த யோசேப்பு பிறந்தமையால் மற்ற எல்லாருக்கும் காட்டக்கூடிய அன்பை விட இவனுக்கு அதிகமாக அன்பை காட்டுகிறார். அந்த அன்பின் நிமித்தம் ஒரு காஸ்ட்லியான உடையை நெய்து தன்னுடைய மகனுக்கு கொடுக்கிறார்.
இதை பார்த்த சகோதரர்கள் கோபம் கொள்கிறார்கள். ஆனால் இதைவிட மிக முக்கியமான செய்தி அதுக்கு பின்பாக வருகிறது. என்ன செய்தி என்றால், அதை நம்ம இன்னைக்கு வாசிக்கல. என்ன செய்தி என்றால், யோசேப்பு கனவு காணக்கூடிய, அதை விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றிருக்கிறார். யோசேப்பு கனவு காண்பதிலும் அதை விளக்கி சொல்வதிலும் ஒரு ஆற்றல், ஒரு வல்லமை கடவுள் இயற்கையாகவே அவனுக்கு கொடுத்திருந்தார். 2 கனவை யோசேப்பு காண்கிறார். ஒரு கனவு என்னவென்றால், வயலில் கதிர்கள் இருக்கின்றன, எல்லாம் அந்த கதிர்களை அறுத்து கட்டுக்கட்டாக கட்டுகிறார்கள். அந்த கட்டுக்களிலே இந்த 12 சகோதரர்கள் அவருடைய கட்டுக்கள் இருக்கின்றன. இந்த கட்டுக்கள் என்ன ஆகின்றன? அந்த பயிர் கட்டுக்கள், அறுவடை செய்த அந்த கட்டுக்கள் என்ன ஆகின்றன? இந்த யோசேப்பினுடைய கட்டு மட்டும் நிற்கிறது, செங்குத்தாக நிற்கிறது. மற்ற கட்டுக்கள் எல்லாம் இந்த யோசேப்பினுடைய கட்டுக்களை, அந்த கட்டினை பார்த்து வணங்குவது போல, தெண்டனிடுவது போல ஒரு கனவு. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, யோசேப்பு நிற்கிறார், மற்ற சகோதரர்கள் எல்லாம் இவனை வணங்குவது போல அந்த கனவு இருக்கிறது. யோசேப்பு இந்த கனவை தன்னுடைய சகோதரர்களிடம் சொல்லுகிறார். எனக்கு இப்படி கனவு வந்துச்சு, என்னுடைய கட்டு மட்டும் நிற்குது, உங்களுடைய கட்டுகள் எல்லாம் என்னுடைய கட்டை வணங்குவது போல ஒரு காட்சி. இப்போ அந்த சகோதரர்களுக்கு கோபம் வருகிறது. நாங்கள் பெரியவங்க, நீ தான் கடைசி பையன், நாங்களாம் உங்களை வணங்குவோமா? நாங்கள் உங்களை தண்டனிட்டு வணங்குவோம் அப்படின்னு நீ நினைக்கிறியா, எதிர்பார்க்கிறியா என்று கோபம் கொள்கிறார்கள். இந்த கனவு சொல்லாமல் இருந்திருக்கலாம், இந்த கனவு சொல்லாமல் இருந்தால் ஒன்றும் ஆயிடுகள். ஆனால் கனவை சொல்லுகிறான், அந்த கோபம் வருகிறது. 2வது கனவு என்னவென்றால், இந்த சூரியன், நிலா, 12 விண்மீன்கள் தன்னை வணங்குவது போல இன்னொரு கனவு. இதை தன்னுடைய தந்தையிடமும் தன்னுடைய சகோதரியிடமும் யோசிப்பு சொல்றார். ஃபர்ஸ்ட் சகோதரியிடம் மட்டும் சொன்னார், இப்ப தந்தையிடம் சொல்லுகிறார். இப்போ அண்ணன் தம்பிகளுக்கு மட்டும் கோபம் வரல, அப்பாவுக்கும் கோபம் வருது. சூரியன், நானும் உன் அம்மாவும் கூட பிறந்தவங்களும் உங்களை தண்டனிட்டு வணங்குவான்னு நினைக்கிறியா? யாக்கோபே கோபப்படுகிறார். இதுபோல கனவெல்லாம் சொல்லாத, இதுபோல விவரங்களெல்லாம் சொல்லி கோபப்படுத்தாத என்று கண்டிக்கிறார். அங்கே கடைசியில் வரக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்வோம். அந்த வசனம் எங்கே இருக்கின்றால், 37ஆம் அதிகாரம், தொடக்க நூல் 37ஆம் அதிகாரம் 11வது வசனம். தொடக்க நூல் 37:11 வசனம். அதன் பொருட்டும் அவர் சகோதரர் அவர் மீது பொறாமை கொண்டனர். அவர் சகோதரர்கள் அவர் மீது பொறாமை கொண்டனர். பிரியமானவர்களே, தொடர்ந்து அவர் தந்தையோ இக்காரியத்தை தம் மனதில் கொண்டார். அவரும் கூட, தந்தையும் கூட இந்த காரியத்தெல்லாம் தன்னுடைய மனதில் கொண்டார். ஆனால் சகோதரர்கள் என்ன பட்டாங்க? பொறாமைப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இது முதல் வாசகத்தில் வரக்கூடிய ஒன்று. 2வது வாசகத்திலே உறவுகளில் ஏற்படக்கூடிய பொறாமை, அதான் முதல் வாசகம். அந்த உறவுகளில் ஏற்பட்ட பொறாமை. 2வது வாசகத்தில் நற்செய்தி வாசகம் நாம் என்ன பார்த்தோம்? உடைமைகளுக்காக ஏற்பட்ட பிரச்சனை. இங்க உறவுகளில் ஏற்பட்ட பிரச்சனை. 2வது வாசகத்தில் உடைமைகளினால் ஏற்பட்ட பிரச்சனை. அங்கே என்ன நடக்கிறது? தோட்டம், திராட்சை தோட்டம், பலன் கொடுக்க வேண்டும். வேலையாட்கள், தன்னுடைய வேலையாட்களை அனுப்புகிறார். தோட்ட உரிமையாளர் அடித்து துரத்துகிறாங்க. தன்னுடைய மகனை அனுப்புகிறார், அவரை கொலை செய்கிறார். ஒன்று, நம்முடைய இருக்கக்கூடிய பொறாமை. இதனால் உறவுகள் சிதைந்து போகின்றன. உறவுகள் வாசகங்கள்
பேராசை இருக்கக்கூடாது. ஏற்படக்கூடிய எப்படி நம்முடைய உறவு குழப்பங்கள் அப்போ வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய இடத்துல சண்டையே சச்சது ஒண்ணுமே கிடையாதா? பொறாமைன்றதை விட்டுடுங்க. வேற என்னென்ன காரணங்களினால் நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனை வருகின்றன? ஏதோ சொன்னீங்க நீங்க. கம்பாரிசன், ஒப்புமைப்படுத்துதல். ஓகே, வேற நான் பெரியவன் நீ பெரியவன் என்கின்ற விஷயங்கள். நீங்கள் சொல்கிறதுனால இந்த விஷயம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்லாம் நினைக்க மாட்டேன். எல்லா வீட்லேயும் தான் இருக்கும். அதில் தைரியமாக சொல்லலாம். இவங்க சொன்னாங்க வீட்டில் இருக்கோ இந்த பிரச்சனை அப்படின்னு நினச்சிக்க மாட்டேன். வேற என்ன? நேரம் கருதி நானே வேகமாக சொல்லுகிறேன். பெரிய மாணவர்களே, ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய குடும்ப உறவுகள் பாழ்பட்டு போவதற்கு, கெட்டு போவதற்கு முதல் காரணம் என்னவென்றால், நான் பெரியவனா நீ பெரியவனா என்பதுதான். நான் உயர்ந்தவனா நீ உயர்ந்தவனா, நான் சொல்றது சரியா நீ சொல்றது சரியா என்கின்ற இந்த பிரச்சனை நம்முடைய உறவுகளை அதிகமாய் பாதிக்கிறது. இரண்டாவதாக சொல்லுகிறார்கள், எனக்கான அங்கீகாரம் கிடைப்பதில்லை. என் குடும்பத்தில் எனக்கான அங்கீகாரம், ரெஸ்பெக்ட். ஃபர்ஸ்ட் ஈகோ. நான் பெரியவனா நீ பெரியவனா என்கிற ஈகோ. ரெண்டாவது என்னவென்றால், எனக்குண்டான ரெஸ்பெக்ட் கொடுக்கறது கிடையாது. நான் கணவனாக இருக்கிறேன், என்னை ரெஸ்பெக்ட் பண்ணது கிடையாது. என் பையனை மதிக்கிறது கிடையாது. என் பொண்டாட்டி என்னை மதிக்கிறது கிடையாது. என் பொண்ணு என்னை மதிக்கிறது கிடையாது. ஒரு மனைவியாக நான் இருக்கிறேன், வேலை செய்கிறேன், கஷ்டப்படுறேன், என் கணவன் என்னை மதிக்கிறது கிடையாது. ஒரு குறைந்தபட்சம் ஒரு மனைவிக்குண்டான ஒரு உரிமையை, ஒரு ரெஸ்பெக்டை, மதிப்பை, மரியாதை கொடுக்கறது கிடையாது. ஒரு வேலைக்காரியை போல, ஒரு விலங்கை போல ஒரு அவமானப்படுத்துவது, எள்ளி நகையாடுவது, கிண்டல் பண்ணுறது, சொந்தக்காரங்கள் வருகிற போது என்னை பற்றி தவறாக சொல்வது, இப்படியாக என்னுடைய கணவன் நடந்து கொள்கிறார். ஒரு மரியாதை, மதிப்பு என்பது இல்லை என்கின்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பதுடைய ஏக்கம் பிரச்சனைகளுக்கு. மூன்றாவதாக பார்க்கிறோம், லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். நாம் சரியாக நம்முடைய புரிதல் இல்லாமை, நாம் சொல்வதை சரியாக சொல்ல, நான் அப்படி சொல்லலை, நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் இப்படி தான் சொல்ல வந்தேன், ஆனால் அந்த சமயத்தில் என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியல. லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். சரியாக நம்முடைய செய்திகளை நாம் சொல்லாமல் இருப்பது, நம்முடைய செய்திகளை சரியாக புரிய வைக்காமல் இருப்பது. பிரியமானவர்களே, லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். நான்காவதாக பார்க்கிற போது சொன்னது போல கம்பாரிசன். நாம் ஒப்புமைப்படுத்துகிறோம். உன்னை விட அவன் நல்லா படிக்கிறானே, நீ ஏன் படிக்க மாட்டேன்? உன்னை விட அவன் ஒழுங்கா இருக்கானே, நீ ஏன் ஒழுங்கா இருக்க மாட்டேன்? கம்பாரிசன் நான்காவது. ஐந்தாவதாக அதிகமான எதிர்பார்ப்பு. நம்முடைய குடும்பத்தில் அதிகமான எதிர்பார்ப்பு. நம்முடைய நிலைமையை விட நாம் இப்படியாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு. நான் அதை நோக்கி போக வேண்டும், உழைக்க வேண்டும், உண்மைதான். ஆனால் அதிகமான எதிர்பார்ப்புகள் அதிகமான ஏமாற்றங்களை கொடுக்கிறது. அதிகமான எதிர்பார்ப்புகள் அதிகமான பிரச்சனைகளை உண்டாக்குகிறது, பேராசைகளை உண்டாக்குகிறது. பிரியமானவர்களே, ஆறாவதாக பார்க்கிற போது மற்றவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள். நம்முடைய குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளுக்கிடையே மட்டும் பிரச்சனை வந்துடாது. We are allowing others to come into my home, my house. We are encouraging others to create the problem within our own house. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்துக்குள் பிரச்சனைகளை, உறவுகளுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவர்களை ஒருபோதும் நாம் அனுமதிக்க கூடாது. வருவாங்க, ஏதாவது இந்த வார்த்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். உங்கள் பையன் அங்கே பார்த்தேன், உங்கள் பொண்ணு அப்படி பார்த்தேன். என்ன பார்த்தீங்க? ஏதோ பொண்ணு கூட பேசியிருந்தான், ஏதோ விஷயமா பேசியிருப்பான். பேசுறதே தவறாக எடுத்து போய் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அதை ஒரு குழப்பத்தை உண்டாக்கி. பிரியமானவர்களே, அடுத்தவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், தொலைபேசியால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஆக இந்த 6 காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய உறவுகளை பாதிக்கின்றன. பிரியமானது எல்லாத்தையும் சேர்க்கிற போது இன்றைக்கு நாம் பார்க்கிறோம்,
யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் வெறுத்தார்கள். காரணம் என்னன்னா இது எல்லாமே அவருடைய மனதில் இருந்தது. நாங்கள் பெரிய பசங்க, நீ என்னை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்ட, நீ சின்ன பையன், நான் உங்களை வணங்குவோமா? நாங்கள் பெரியவங்க, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா? நீ கனவு காண்ப, அதை நீ சொல்லுவ, நாங்கள் கேட்கணுமா? அல்லது யோசிப்பு சொன்னதை சரியான கம்யூனிகேஷன் அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. என்ன சொல்கிறார்? இது ஏதோ ஒரு விஷயம், கடவுளுடைய ஒரு காரியம், கடவுள் ஏதோ ஒரு செய்தி சொல்ல வருகிறார் என்று லேக் ஆஃப் கம்யூனிகேஷன், சரியான புரிதல் இல்லை. அல்லது இந்த சகோதரர்களுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு, நாங்கள் தான் பெரியவர்கள், யோசேப்பு ஒருபோதும் பெரியவனாக இருக்க முடியாது, நாங்கள் தான் பெரியவர்கள். இது எல்லாமே இந்த யோசேப்பினுடைய சகோதரருடைய மனதில் இருந்த விஷயங்கள். அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, யோசேப்பை கொலை செய்வதற்கு கொண்டு போகிறார்கள், யோசேப்பை புறக்கணிக்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் இருந்தால், மிக குறிப்பாக பொறாமை என்கின்ற குணம் இருந்தால் என்ன நடக்கும் என்பதை யாக்கோப்பு திருமுகத்தில் ஒரு வசனம் நமக்கு சொல்லுது. அதை சொல்லி நான் முதல் செய்தியை நிறைவு செய்கிறேன். யாக்கோப்பு திருமுகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாக்கோப்பு திருமுகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். பேய்த்தன்மை வாய்ந்தது பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் பிரியமானவர்களே, எந்த இடத்துல பொறாமை இருக்கிறதோ, எந்த இடத்துல பொறாமை இருக்கிறதோ, கட்சி மனப்பான்மையை சேர்த்து எந்த இடத்தில் பொறாமையும் கட்சி மனப்பான்மை இருக்கிறதோ அந்த இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். இதுதான் யாக்கோப்பின் குடும்பத்தில் நடந்துச்சு. சொந்த தம்பியை தூக்கி பள்ளத்தில் போகிறாங்க, பால் கிணற்றில் போடுகிறார்கள், அங்கிருந்து தூக்கி ஒரு அடிமையாக விற்கிறார்கள். அந்த யோசேப்பு எகிப்துக்கு போகிறார், ஒரு சிறைச்சாலையில் அகப்படுகிறார். அதன் பின்பாக அவர் ஒரு அரசவையில் இடம்பெறுகிறார். பிரியமானவர்களே, முதல் செய்தி தான். நம்முடைய வாழ்க்கையில் அது குடும்பமானாலும் சரி, சமூகமானாலும் சரி, நாம் மற்றவர்களால் ஒதுக்கப்படுகிற போது, புறக்கணிக்கப்படுகிற போது கவலைப்படாதீர்கள். யோசேப்பு அப்படிதான் தன்னுடைய சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டார், பொறாமையினால் ஒதுக்கப்பட்டார், நிராகரிக்கப்பட்டார், ஒரு அடிமையாக விற்கப்பட்டார். ஆனால் யோசேப்பு கடைசியில் அவர் அரசவையில் என்னவா மாறினார்? மிகப்பெரிய அதிகாரியாக மாறினார். அந்த யோசேப்பிடம்தான் யார் போயிட்டு மண்டியிட்டு தானியத்தை கேட்டது? அவருடைய சகோதரர்களும் தந்தையும் கூட. அப்பாவும் போறார், தந்தையும் கூட. நடந்துச்சா? அந்த கட்டுக்கள் அந்த யோசேப்பினுடைய கட்டை வணங்கியதான். அந்த சூரியனும் நிலாவும் 12 நட்சத்திரங்களும் அந்த யோசேப்பை வணங்கியது. கடவுளுடைய செய்தி அது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு பேர் புறக்கணிக்கலாம், பொறாமையினால் புறக்கணிக்கலாம். நீங்கள் பெரியவங்களாக இருக்கிறீங்க, புறக்கணிக்கலாம். நீங்கள் செல்வந்தனாக இருக்கிறீங்க, புறக்கணிக்கலாம். நீங்கள் ரொம்ப டேலண்டாக இருக்கிறீங்க, புறக்கணிக்கலாம். பொறாமையினால் உங்கள் மீது காழ்ப்புணர்வு கொள்ளலாம். கவலைப்படாதீர்கள். கடவுளுக்கு முன்பாக நீங்கள் நேரியவர்களாக இருந்தால் போதும், கடவுள் உங்களை உயர்த்துவார். இன்னைக்கு நம்முடைய கஷ்டம் என்னன்னா, என்னை யாரும் கண்டுகொள்வதில்லை, புறக்கணிக்கிறார்கள், நிராகரிக்கிறார்கள், ஒதுக்குகிறார்கள், என்னை புறந்தள்ளுறாங்க. இன்னைக்கு நற்செய்தி வாசல் படித்தோம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று. இது ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டார், ஆனால் கடவுள் அவரை உயர்த்தினார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பொறாமையினால் யாரோ உங்களை புறக்கணித்திருக்கலாம், பொறாமையினால் யாரோ உங்களை நிராகரித்திருக்கலாம், பொறாமையினால் உங்களுடைய சொந்தக்காரர்களே உங்கள் மீது காழ்ப்புணர்வு கொண்டிருக்கலாம், சொந்த நண்பர்களே உறவினர்களே உங்கள் மீது பழி போட்டிருக்கலாம், புறக்கணித்திருக்கலாம். கடவுளுடைய பார்வையிலே நீங்கள் நேரியவர்களாக இருந்தால், எத்தனை பேர் உங்கள் மீது பொறாமைப்பட்டாலும், எத்தனை பேர் உங்களை ஒதுக்கினாலும், எத்தனை பேர் உங்களை புறந்தள்ளினாலும், புறக்கணித்தாலும், ஆண்டவர் உங்களை எங்கே நிறுத்துவார்? மேல் இடத்தில் நிறுத்துவார், மலை மீது நிறுத்துவார். இதுதான் முதல் செய்தி. இரண்டாவது செய்தி மிக சுருக்கமாக, உடைமைகளுக்காக பிரச்சனை. ஆண்டவர் இயேசு அந்த புதுமையை சொல்கிறார், தன்னுடைய உடைமைகளை கேட்பதற்காக போனார். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? பேராசை கொண்டு
ஆக்சுவலாக லீஸு கொடுத்துருக்க தன்னுடைய லேண்டை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு எனக்கு உண்டானதை வரணும், உங்களுக்கு உண்டானதை நீ கொடுக்கணும். கொடுக்கணுமா இல்லையா? வயலெல்லாம் லீஸுக்கு விடுவாங்க கிராமத்தில், விடுவாங்க. அப்போ அந்த குத்தகைக்கு உண்டான காசு அல்லது அந்த கேழ்வரகு அந்த வந்து நிலத்துக்கு கொடுக்கணும் இல்லையா? ஆனால் இவங்க அதை கொடுக்காம என்ன பண்ணுறாங்க? அது கொடுக்காம இருப்பது மட்டும் இல்லை, நிலத்தையே அபகரிக்க பேராசை. ஆசை கிடையாது, பேராசை. நம்முடைய வாழ்க்கையில் பேராசைகளினால் குடும்பம் சிதைப்பட்டு போகிறது. ஆசைகள், தேவையில்லாத ஆசைகள், இதனால் குடும்பம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அழகான இருப்பதை வைத்து மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு குடும்பத்தினுடைய மாணவர்களே, இந்த 2 செய்திகளை மனதில் உள்வாங்கிக் கொள்வோம். இன்றைக்கு நம்முடைய உறவுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை பொறாமைகள், பேராசைகள். நம்முடைய குடும்பத்தில் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவருடைய பார்வையிலே நீங்கள் நேரியவர்களாக இருங்கள், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாம பேராசையினால் கெட்டு போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பேராசை பெரிய ஆபத்துக்களை உண்டாக்கும். ஆக கடவுளுடைய பார்வை ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை வைத்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வல்லமை கேட்டு திருப்பி வேண்டுவோம்.